ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 150 கிராம் துவரம் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு மிளகாய் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காய பவுடரு சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, ஒரு கைப்பிடி தேங்காய். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இட்லி தட்டில் ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் ஸ்டீமில் வச்சு எடுத்துக்கோங்க. கடுகு, வெந்தயம், சோம்பு தாளிச்சுக்கோங்க. தாளிப்பு வடகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 5 மிளகாய், பெருங்காய பவுடர், 10 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். எலுமிச்சம்பழம் அளவு புளியை உப்பு போட்டு கரைச்சி அதோடு சேர்த்துருக்கேன். புளியோட பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியானதும் வேக வச்ச உருண்டையெல்லாம் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவும் வெல்லமும் கலந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் 1/4 கப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.